மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு எல்லா பக்கமும் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அங்க இருந்து மலேசியா கவர்மெண்ட் சார்பில் பல வகையான ஆர்டர்கள் அவர் கொடுக்கப்படுது. ஐயா சரிங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பத்தி நான் மறுபேச்சு பேச மாட்டாங்கய்யா அப்படின்னு அதுக்கும் ஒத்துட்டு போறாரு. இந்த பக்கம் இருந்து சிபிஐ தரப்புல இருந்து டெல்லியில இருந்து இப்ப சம்மன் வந்திருக்குது. அதனால பாஜக எதிர்த்து மனுஷன் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இப்போ ஒரு பக்கம் சிபிஐ தரப்புல இருந்து, இந்த பக்கம் பியூஷ் கோயல் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வராரு. அவரு விஜய் விஷயத்துல எப்படி எல்லாம் இருந்துக்கணும் அப்படின்னு அவர் பக்கம். அப்ப எல்லாரும் இழுக்கிற பக்கமும் செல்லக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு விஜய் மாறி போயிருக்கிறாரு. இப்போ தாவேக்கால இப்போ ஒரு நடிகர் விஜயா வந்து அங்க மலேசியாவில் ஆடியோ லான்ச், ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சுக்காக பரபரப்பா எல்லாமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ சிபிஐல இருந்து தாவேக்கா கட்சிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இது யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் அந்த கரூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மதியழகன், இவங்க 4 பேருக்குமே சிபிஐ தரப்புல இருந்து சம்மன் அனுப்பப்பட்டு டிசம்பர் 29 நீங்க எல்லாம் டெல்லியில வந்து ஆஜராகணும், நேரில் வந்து விஷயத்தை நீங்க விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேருக்குமே ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சம்மன் வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த விசாரணை நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போதுதான் விஜய் ஏன் எல்லாத்துக்கும் மௌனமா இருக்கிறாரு. மனுஷன் பனையூர்ல போய் பதுங்கிறதோட சரி, அதுக்கடுத்து அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் வரமாட்டுது. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துறாரு, ஆனா கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது வாயை திறந்து பேச மாட்டாங்க. அந்த கட்சியில இருந்து ஒரு 2 பேர் பேசுறாங்க, ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாங்க. ஆனா அந்த பதிவுல கூட கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், இது போன்ற தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து எழுதுறாங்க. எப்பா கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க, தாக்குறது யாரு, தீய சக்திங்கிறியா, அந்த தீய சக்தி யாரு அப்படின்னு சொல்லி இந்த விவரம் கூட இல்ல. அப்ப இந்த விவரத்தை கூட பதிவு செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட நேரடியா பாஜகவையோ இந்து முன்னணியோ அங்க இருக்கக்கூடிய பஜ்ரங்கத்திலையோ இது மாதிரியான மதவெறுப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்க பெயரை கூட சொல்ல மாட்டாரு. எதுக்கு மனுஷன் இப்படி பம்மிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு அப்படியே ஒளிஞ்சு அரசியல் பண்றாரு, எதுக்கு இதெல்லாம் பார்த்தா அப்பதான் தெரியுது சிபிஐ மேல வந்து ஆட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. குடிமையை பிடிச்சி ஒரே உழுக்கிட்டு இருக்கிறாங்க. 29 வந்து ஆஜராகணும் நீ அப்படின்னு சொல்லி ஆஜர்படுத்துறதாலதான் இங்க வந்து பாஜகவுக்கு எதிராவோ அவங்களுடைய மதவெறுப்பு அரசியலுக்கு எதிராவோ மனுஷனால வாயை திறந்து கூட பேச முடியல. இவருடைய அரசியல் காப்பி என்னதான் நரேந்திர மோடிஜி மாதிரியா இருந்தாலும், மோடிஜி வந்து எங்கேயுமே பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி 12 வருஷம் ஆச்சு, இந்த 12 வருஷத்துல எங்கேயுமே பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. அதே அப்படியே நம்ம விஜயுமே ஃபாலோ பண்றாரு. இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எங்கேயும் ஒரு இடத்துலயுமே பிரஸ் மீட் கொடுக்கப்படல. பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா கூட இப்படி டாட்டா கட்டு அப்படியே மனுஷன் அப்படியே ஓடிடுறாப்புல. அந்த எல்லாமே அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அண்ணன் திருமாவளவன் மாதிரியான பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து சீமானையும் விஜயும் பாஜகவுடைய பிள்ளைகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் ஓப்பனாவே இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா சீமானையோட அரசியல பாருங்க, இப்ப தொடர்ந்து பெரியாருக்கு எதிரான கருத்தியில ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த RSS மேடையில போய் சீமான் போய் பேசுறாரு. இந்த பக்கம் விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு வெறும் திமுகவுக்கு எதிராக மட்டுமே ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே இன்னைக்கு பாஜகவுடைய அரசியல் ஸ்டாண்ட். இது எல்லாமே பாஜக தான் இந்த திமுகவை எப்படியாவது ஆட்சியை விட்டு அகற்றணும், அதுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு அணியில ஒன்று சேரணும்னு சொல்லி பாஜக தான் இதுக்கான திட்டமிடல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக பியூஷ் கோயல் அங்கிருந்து டெல்லியில இருந்து இப்ப அவசரமா கிளம்பி வராரு. அந்த அவங்களுடைய அரசியல் ஸ்டாண்ட் என்னவோ, அரசியல் கொள்கை என்னவோ, அதை தான் நடிகர் விஜய் சீமான் இங்க பேசுறதாலதான் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, இவர்கள் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணன் திருமாவளவன் அவ்வளவு துணிச்சலா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. சரி ஓகே, இந்த சிபிஐ சம்மன் ஒரு பக்கம், இந்த கிறிஸ்தவர்கள் தாக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுமே விஜய் எதுவுமே பேச மாட்டாரு. சரி மனுஷன் எங்கதான் இருக்காரு, கியா கர்த்தா ஹை அப்படின்னு சொல்லி ஒரு போய் பார்த்தோம்னா அங்க போயிட்டாரு, மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவருடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போதான். அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக இப்ப மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. அதுதான் செம்ம ஒரு காமெடியா மாதிரி இருக்குது. ஏன்னா பொதுவாகவே விஜயோடைய ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு வைங்களேன், அவர் நான் சொல்றது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மெர்சல் படம் வரும்போது, சர்க்கார் படம் வரும்போது, இது மாதிரி தெரி படம் வரும்போது எல்லாமே அந்த படங்கள்லயே அந்த ஆடியோ லான்ச்ல ஏதாவது ஒரு அரசியல் கருத்து பேசுவாரு. அந்த நேரத்துல சமூகத்துல என்ன ஒரு பிரச்சனை நடக்குதோ, அனிதாவுடைய மரணம் சம்பந்தமா அந்த மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கதையை பேசுவாரு, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, அந்த ஸ்டோரி மூலியமா ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்துவார். இப்படி ஏதாவது அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே
என் எதிரி திமுக மட்டும்தான், நான் பாஜக எதிராக எதுவும் பேச மாட்டேன், இல்லைன்னா பூச்சி அச்சு விட்டுருவாங்க அப்படிங்கறதால மனுஷன் பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாரு. அப்போ இந்த ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவரால் வைக்க முடியல. கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம், ஆனா அந்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாரு. ஏன் தமிழ்நாட்டில் வைக்காம மலேசியால தேடி போய் வச்சாருன்னா, தமிழ்நாட்டில் வச்சா கேள்வி கேட்பாங்க. ஏன்பா 41 பேர் செத்து ஒண்ணு ஈரம் கூட காயல, இன்னும் 1 வருஷம் கூட அவங்க ஆகல, அங்க குடும்பத்துல உறவினர்கள் இறந்து கத்திரிக்கிட்டு கிடக்குறாங்க, உனக்கு ஆடியோ கொண்டாட்டம் கேக்குதா, ஆடியோ நிகழ்ச்சியோட கொண்டாட்டம் கேக்குதான்னு சொல்லி விஜயை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த அச்சத்தாலதான் நிகழ்ச்சியை கொண்டு போய் மலேசியால கொண்டு போய் வச்சாரு. மனுஷன் மலேசியாவுக்கு பறந்துட்டாரு. ஆனா தனி விமானத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. தனி விமானத்துல போறது, அங்க என்ன எல்லாமே தனி கேரவன் எல்லாமே பண்ணும்போதும் எளிய மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்காரு விஜய் அப்படிங்கிறதுக்குல. அதனால எளிய மக்களுக்கு அரசியல் செய்யறதுக்காக தனி விமானத்துல நீங்க மலேசியாவுக்கு போயிட்டாரு. மலேசியாவுக்கு போயிட்டு இப்படி அங்க போயிட்டாரு. போயிட்டு முடிச்சோன்னே மலேசியா கவர்மெண்ட் அவன் அந்த பக்கம் மலேசியா கவர்மெண்ட் சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி மலேசியா கவர்மெண்ட் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, ஆடியோ லான்ச் நடத்துற ஓகே, ஆனா இங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் அந்த இடத்துல விதிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஆடியோ லான்ச் கேட்டிருக்கீங்க, ஒரு திரைப்படத்துடைய விழா, இது ஒரு பொழுதுபோக்கு விழா, அந்த பொழுதுபோக்கு மட்டும்தான் இங்க நடைபெறணுமே தவிர எக்காரணத்திற்கு கொண்டு அரசியல் பேசக்கூடாது. அரசியல் பேசக்கூடாது மட்டும் இல்ல, விஜயோடைய அரசியல் கட்சியோட கொடி இருக்குல்ல, அந்த கொடி கலரை கூட நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி. இந்த பக்கம் பாஜக இவரை பிடிச்சி ஆட்டினாலும் சரிங்கய்யா, நான் எதுவும் பதிலாம் பேச மாட்டாங்கய்யா. இந்த பக்கம் மலேசியா கவர்மெண்ட் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் போடுமா, ஐயா நாங்க அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க, நீ என்ன சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அங்க இவருடைய கட்சியோடைய கலர் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு கலர் மாறி போயிட்டாங்கன்னா, இப்ப சமீப காலமாவே ஆந்திராவுடைய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தமிழாக்கம், ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படத்தை தான் இங்க காப்பி பண்ணி நடிப்பாப்புல. இப்போ ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்காரு, நான் பின்னாடி வரேன், அதான் செம்ம சீன் இருக்குது. தெலுங்கு படத்தை காப்பி பண்ணி தமிழ்ல நடிச்ச அந்த பழக்கத்துல ஆந்திராவோட ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியான அதே ஒயிட் சட்டை, கீழே ஒரு கிரே கலர் பேண்ட், இந்த ஃபார்முலா இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை பார்த்து புஷியானதும் போராட்டம்ல வெள்ளச்சட்டை போட்டு சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு மலேசியாவுக்கு போறாங்க, அங்க வெள்ளச்சட்டையை காணோம். விஜய் ஒரு ஜீன்ஸ் கோட் போட்டு போறாரு. நம்ம புஷி மாமா அதுக்கு மேல புஷி மாமா ஒரு கலர் ட்ரெஸ்ல பயங்கரமா அவர் ஒரு பக்கம் சுத்திட்டு கிடக்குறாரு. இந்த பக்கம் அங்க போயிட்டாங்க. அப்போ இந்த வெள்ளை சட்டையை கூட அங்க தவிர்த்துக்கிட்டாங்க போயிட்டாங்க. கட்சியுடைய கொடியுடைய கலர் பயன்படுத்தக்கூடாது, கொடியோ எந்த ஒரு பதாகையோ அந்த இடத்துல வரக்கூடாது, அரசியல் பேச்சு பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து உணவு, ஒரு சாப்பாடோ சம்பந்தமான ஒரு ஸ்நாக்ஸ் கூட அந்த அரங்கத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, மதுபானமோ உணவோ எதுவும் கொண்டு வரக்கூடாது. அந்த ஆடியோல லான்ச் நடக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா உள்ள வந்ததுதான். ஒருவேளை ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்க வெளியில போனா அவ்வளவு வெளியில போனது போ, அப்படியே வீட்டுக்கு போயிரு, திரும்ப அரங்கத்துக்குள்ள வரணும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். இதுதான் ரூல்ஸ். இந்த மாதிரி கடுமையான ரூல்ஸ் எல்லாமே போட்டு இப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள், அரசியல் பேசவே கூடாது, கொடியோட கலர் கூட அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டாலும் ஓகே சார் எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிறோம் சார், ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இதுல கூத்து என்ன தெரியுமா, இந்த அனுமதி அவங்க என்னைக்கு கேட்டிருக்காங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அனுமதி வாங்கப்பட்டுருச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த அனுமதி வாங்கப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வச்சா இது மாதிரியான கரூர் விஷயத்துல கேள்வி கேட்பாங்களேங்கிறதுக்காக மலேசியால ஆடியோ லான்ச் வைக்கணும், அது என்னைக்கு வைக்கணும்னு சொல்லி எல்லாமே மலேசிய அரசு கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாடுகள்லாம் ஒத்துக்கிட்டு கட்டுப்பட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தை நல்லா பாருங்க, இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டோம் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா இதே கட்டுப்பாடை இங்க தமிழ்நாட்டுல திமுக இவங்கள்ட்ட கட்டுப்பாடு போடுறாங்கன்னு வைங்களேன், எப்பா கூட்டம் கூடுறிய, எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை அந்த விஷயத்த சொல்லு, எந்த இடம் உனக்கு வேணும், அந்த இடத்துல என்ன உனக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் கேட்டா எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லையா, திமுக அராஜகம் செய்கிறதே, திமுக ஒரு தீய சக்தி, பக்கமா டைலாக் பேசல. புதுச்சேரியில என்னன்னா கட்டுப்பாடு விதிச்சாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது புதுச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் பக்கத்துல, இந்த பக்கம் விழுப்புரம் இருக்கு, தடிக்கு விழுந்தா விழுப்புரத்துல உள்ளவங்க கூட ஒருத்தங்க கூட உள்ள வரக்கூடாது. ஏன்னா விஜய் கட்சியை சேர்ந்த பிரபுன்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, உள்ளுக்குள் விஜய், அவர் பேர் பல் டாக்டர் தான், படிச்சதனோ பல் டாக்டர் தான், ஆனா அவர் என்ன ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராகவே தன்னை நினைச்சுக்கிட்டு வாழ்வாரு. அந்த பிரபு உள்ள வராரு, பிரபு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சொல்லி பிரபுக்கு அனுமதியை கொடுக்கல. அதுக்கடுத்து பல பேச்சுவார்த்தை நடத்ததுக்கு தான் பிரபுவை உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ இவ்வளவு கட்டுப்பாடுகள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உள்ளே வரக்கூடாது, அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளதான் இந்த கூட்டம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி QR கோட் இருந்தாதான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சாலும் ஐயா நாங்க மறுபேச்செல்லாம் பேச மாட்டேன். இதே திமுக சொல்லிட்டு திமுக அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட மட்டுமே உங்களுக்கு வீரம் வரும். அப்ப அப்பேற்பட்ட செயல்பாடுகளை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் மலேசிய அரசு இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டுமே அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மலேசியால அனுமதி வாங்குறது எப்போ, 2 மாசத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கியாச்சு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் அனுமதி கேட்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி போய் அனுமதி கேட்பாங்க. அப்போ போலீஸ் அவங்களுக்கான புரோட்டோகால் எல்லாமே செய்யணும். போலீஸ் பார்க்கணும் அந்த இடத்துல தேவையான வசதிகள் இருக்கா, இவங்க வரக்கூடிய கூட்டம் இங்க தாங்குமா, இந்த புரோட்டோகாலை போலீஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கு 2 நாளைக்கு அனுமதி கேட்கறாங்க.
போலீஸ் இந்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்களா எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது, காவல்துறை அராஜகம் இங்க அத்துமீறுகிறது, திமுக காவல்துறை திமுகவுடைய காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது இப்படின்னு சொல்லி இங்க இன்னும் உருட்டுவீங்க. அங்க மலேசியா மண்டையில கொட்டுறாங்க, வாயை திறந்து பேசுறது இல்ல. இந்த பக்கம் சிபிஐ மண்டைய குடுமையை பூச்சி இழுக்கிறாங்க, அப்ப கூட வாயை திறந்து பேசாத அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவ்வளவு காத்துட்டு இருக்காரு. அவரு மட்டும் காத்துக்கிட்டு இல்ல, மொத்த தமிழ்நாடுமே அவருக்காக காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பேர் ஜனநாயகன், இவங்க வச்ச பேர் ஜனநாயகன். ஆனா படத்தோட உண்மையான பேர் பகவந்த் கேசரி. அந்த படம் பேர் அதாவது தெலுங்குல ஒரு காமெடி நடிகர் இருப்பாப்புல, பாலையான்னு சொல்லி தெலுங்குல ஒரு காமெடி நடிகர் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராவே நினைச்ச மனசை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்தோம்னா சண்டை ஒண்டி சண்டைலாம் செய்ய மாட்டாரு, 10 பேரெல்லாம் அடிக்க மாட்டாரு. 10,000 பேர் இருந்தாதான் மனுஷன் சண்டையே போடுவாப்புல. 1000 பேர் 1000 பேர்லாம் நான் அடிக்க மாட்டேன், 10,000 பேர் வர சொல்ல அப்பதான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி கோமாளித்தனமா நடிக்கக்கூடிய பாலையா நடிச்ச பகவந்த் கேசரின்னு ஒரு படம். அந்த படத்தை பாரபட்சமே பார்க்காம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மனுஷன் இங்க ஜனநாயகன் ஒரு படம் நடிக்கிறாரு. சரி, எதுக்குதான் நடிக்கிறாருன்னு சொல்லி நானும் போய் தேடி கண்டுபிடிச்சு பாலையா படத்தோட பகவந்த் கேசரியோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை போய் அந்த ஸ்கிரீன் பிளே போய் படிச்சு போய் பார்த்தேன். போய் பார்த்தா பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் அப்படி சொல்லி அந்த பெண்கள் சம்பந்தமான ஒரு சென்டிமெண்ட் மூவி. அதாவது விசுவாசம் படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் அஜித் அப்படி பெண்கள் சென்டிமெண்ட், ஒரு மகள் சென்டிமெண்ட் எல்லாம் காட்டி ஒரு அந்த படம் பெரிய அளவில் ஓடிச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு மதர் சென்டிமெண்ட், ஒரு லேடி சென்டிமெண்ட், இந்த மாதிரி காட்சிகள் வச்சுட்டோம்னா பெண்கள் ஓட்ட கொத்தா தூக்கிடலாம். அப்படி கடைசி கிளைமேக்ஸ்ல அழுவ விட்டுட்டு கடைசியில விஜய் அண்ணாவோட கடைசி படம் இதுதானே, விஜய் அண்ணா இதுக்கு அடுத்து சினிமாவுக்கே வரமாட்டாரு, அந்த விஜய் அண்ணாவுக்கு நம்ம ஓட்டு போட வேணாமா அப்படின்னு சொல்லி கடைசியில எல்லாரையும் சோகத்துல ஆழ்ந்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு விஜய் அண்ணா தான் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி படம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அது கடைசி படம்ல, மனுஷன் திரும்ப படத்துக்கு போயிடுவாரு. கடைசி படம் சொல்லி இந்த கதையை எடுக்கிறாங்க. ஆனா சரி, பெண்கள் பாதுகாப்பு இதை வச்சுதான் ஆக்சுவலா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட நேரடி அரசியல் செய்யறதுக்கு, திமுக கிட்ட குறை சொல்றதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்ல, வேல்யூவான பாயிண்ட் எதுவுமே இல்ல. அப்ப இங்க பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்புலன்னு ஒரு உருட்டை கையில் எடுக்கிறாப்புல. விஜயோட அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கூட சொல்லுங்க. இன்னைக்கு அஜித்தா கட்சிக்காக அவ்வளவு உழைச்சாங்க. ஆனா நேத்து அரசியலுக்கு வந்தவன் டிக்டாக்ல பைத்தியக்கார டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுது. கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்து உழைச்ச அஜித்தாவுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல. அஜித்தா கார் முன்னாடி விழுந்து நியாயம் கேட்கறாங்க, அஜித்தாவுக்கு எந்த ஒரு நீதியுமே. விஜய் என்னமாச்சு, என்னமா பிரச்சனை உனக்கு, அதை கூட விஜய் கேட்கல, போயிட்டே இருந்தாரு. அப்புறம் நாமக்கல்ல ஒரு தாவேக்க பெண் நிர்வாகி, அந்த பெண் நிர்வாகியோட வீட்டுல ஒரு மாவட்ட செயலாளர் உள்ள புந்து அவர் பெரிய ஒரு அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் செஞ்சு அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அந்த விஷயத்திலுமே எந்த ஒரு வாயுமே திறக்கிறது இல்ல. இப்போ சில பெண்கள் வெளியில இன்னைக்கு தேதிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த கட்சியில பல வகையான பேரங்கள் நடந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான அமௌண்ட், எம்எல்ஏ சீட் வேணுமா இத்தனை கோடி கேட்கறாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணுமா இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி லட்சமா கோடியா பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள். இதுல ஜாதி பார்த்துலாம் சீட்டு கொடுக்கப்படுது. ஆக மொத்தத்துல இந்த கட்சி விஜயோட கண்ட்ரோல் இல்ல, தலைமை எல்லாமே அங்க பாஜக கண்ட்ரோலு, கீழ்மட்டம் எல்லாமே இங்க ரசிகர் மன்றத்துல இருந்தவர்களோ அல்லது மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கோ இந்த மாதிரி லட்சமா கோடியா போகக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்தத்துல விஜயோடைய கண்ட்ரோல்ல தாவேக்கா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை போடுது. அப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கே உங்களை பாதுகாக்க தெரியல, இதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டு பெண்களை இவருதான் பாதுகாக்க போறாராம். இது எல்லாமே சினிமா மோகம். ஏன்னா அந்த பசங்க இதனால நம்புவாங்க, விஜய் அண்ணா சினிமாவில் இங்க இருந்து அங்க பறந்து டான்ஸ் ஆடுவாரு, இங்க இருந்து பறந்து வில்லன் அடிப்பாருன்னா அதெல்லாம் உண்மையாவே நம்புறான். அதெல்லாம் உண்மை, ரியலாவே விஜய் அண்ணா ஏதாவது செய்யறாரு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு படம் எடுத்துட்டா விஜய் அண்ணா பெண்களை பாதுகாத்துருவாரு அப்படின்னு இருக்காங்க. அட பசங்க, பைத்தியக்கார பசங்களா, இதுதான் யதார்த்தம். அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே அவரால் பாதுகாக்க முடியாத ஒரு கட்டத்துலதான் இன்னைக்கு விஜய் அண்ணா சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாரு. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, சிவகார்த்தியை நடிக்கக்கூடிய அந்த பராசக்தி, அந்த பராசக்தி ஏன்னா சுதா கங்கோதரா இந்த படத்தோட டைரக்டர், இதுக்கு முன்னாடி சூரரை போற்று, இறுதி சுற்று இது மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த அந்த டைரக்டர் இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கிறதால இந்த படத்தினாலே, அதாவது சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமே ஜனநாயகனை காலி பண்றோம், ஏன்னா அது பாலையாவோட படத்தை காப்பி அடிச்ச படங்கிறதால இங்கே ஜனநாயகன் படம் காலி ஆயிரும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேசப்படுறதால இங்க ஒரு பக்கம் விஜய் அண்ணா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப பியூஷ் கோயல் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர் தான் தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளரை நியமிச்சிருக்காங்க. அவரு இங்க தேர்தல் அதிமுகவோட கூட்டணி அந்த சீட்டு பேரம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் த ஸ்பாய்லர் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. அதாவது விஜய் சில வாக்குகளை ஸ்பாயில் ஆக்குவாரு, வாக்குகளை வீணாக்கக்கூடிய ஒரு வேலையை விஜயோட அரசியலா நடக்கும். அதனால விஜய் நம்மளுடைய வாக்குகளை சேதப்படுத்துற அளவுக்கு நம்ம தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. விஜய் யாருடைய ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டார்கெட் என்னவோ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான். சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்
இவங்களுடைய வாக்குகளை நம்ம எப்படியாவது டார்கெட் பண்ணி எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாக்குகளை டார்கெட் பண்ணி தான் விஜயோட அரசியல் நடக்குது. அதனாலதான் இவர் தாக்குறது முழுக்கவே திமுகவை மட்டுமே தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இப்பேற்பட்ட வேலைகள் செய்யறதால இங்க பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருந்துகிட்டு இருக்காரு அப்படி சொல்லி பியூஷ் கோயல் பேசிட்டு போன ஒரு தகவல்கள் இன்னைக்கு பல ஊடகங்கள் இந்த செய்திகள் வந்திருக்கிறதால இப்படி பல்வேறுபட்ட விவகாரங்கள் விஜயை சுத்தி நடக்கக்கூடிய நேரத்துல இதுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்வினையுமே ஆற்ற தெரியாம, எந்த ஒரு கருத்தையுமே பேச தெரியாம, எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த தெரியாம, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் அப்படிங்கறதுதான். அப்ப நாளைக்கே ஒருவேளை இவங்க கனவுப்படி நாளைக்கே ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாருன்னா, அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த அப்புறம் டெல்லியில இருந்து எப்பேற்பட்ட அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட அடக்குமுறைகள் செய்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமியம் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்கும் எங்க அண்ணா மாஸ், எங்க அண்ணா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்கோம். அதனால அப்படியாப்பட்ட மாச பார்த்தோ பிளாஸ்ட பார்த்தோ ஓட்டு போடக்கூடிய ஒரு மாநிலம் கிடையாது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு யார் இந்த மண்ணுக்காக நிக்கிறாங்க, அவங்க கூட நிக்கக்கூடிய ஒரு மண் தான் இந்த தமிழ்நாடு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.